ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பட்டுப்புடவை ட்ரை வாஷ் பண்ணுறது, ட்ரை க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நான் எப்போவுமே வெளியில் தான் கொடுப்பேன். இந்த தடவை சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரூபாயிலே நம்ம ட்ரை க்ளீன் பண்ண போகிறோம். ரூபா ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்கு இல்லையா, அது வாங்கிக்கிறோம். அது வாங்கிட்டு தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி அதில் ஷாம்பு போட்டு நல்லா கலந்து நுர வர அளவுக்கு கலந்துக்கிறோம். புடவையை ஊற வைக்கிறோம். ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதை மடிப்பு மாதிரி அப்படியே நம்ம ஃப்ளிட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியே ஃப்ளிட்ஸ் மாதிரியே எல்லா சைடுமே எடுத்து அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நினச்சி எடுத்தோம்னா போதும். அது 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் அலசிட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 புடவை ட்ரை வாஷ் பண்ணியிருந்தேன். 2 புடவைக்கு 2 ஷாம்பு பாக்கெட் பிரித்து போட்டு தனித்தனியாக தான் போடணும். ஏன்னா கலர் சாயம் போகும். சாயம் போச்சுன்னா இன்னொரு புடவையில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக வச்சு இந்த புடவை தனியாக, அந்த இன்னும் க்ரீன் கலர் புடவை ஒன்று, ப்ளூ கலர் புடவை ஒன்று, சில்க் காட்டன்லும் பண்ணலாம், பட்டு புடவையும் பண்ணலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஷாம்பூ ஸ்மெல் நல்லா இருந்தது புடவையில். புடவையும் நான் என்ன ஆகுமோ, அது எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் நான் போயிருக்கும்போது அவங்க பிரியாணி சட்டியில் இருந்த அடுப்பு கறியெல்லாம் கொஞ்சம் புடவையில் ஒட்டிடுச்சு, பட்டு புடவையில். அதெல்லாம் போகுமோ போகாதோன்னு ஒரு டவுட்லேயே நான் ட்ரை வாஷ் பண்ணேன். ஆனால் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, அந்த எண்ணெய் பிசுக்கு முதற்கொண்டு எல்லாமே நல்லா க்ளீனாக நமக்கு இதாகிடுச்சு. ஸ்மெல், அந்த ஷாம்போட ஸ்மெல் புடவை ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ரொம்ப போட்டு நம்ம அழுத்தி இது பண்ணி நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஊற வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். ஆனால் நம்ம அலசும் போது ஒரு மடிப்பு மாதிரி கையிலே எடுத்துக்கிட்டு அதை அப்படியே தண்ணியில் முக்கி நல்லா ஒரு 3 பக்கெட்டில் தண்ணி வச்சு அதில் முக்கி எடுத்து அப்படியே எடுத்து தண்ணி வடித்து வச்சு காய போட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த புடவை தான் அடுப்பு கறியோட கருப்பு இது ஒட்டிகிட்டு இருந்தது. நான் போகாதோன்னு நினச்சேன். உண்மையிலே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.